ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம கடாயில் தோசை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம எப்போவும் எந்த மாவை பயன்படுத்தி தோசை செய்வோமோ அதே மாதிரி தோசை தான். ஆனால் கடாய் மட்டும் கொஞ்சம் கனமாக இருக்கணும். நம்ம அலுமினிய கடாயை வந்து சமைப்போம் இல்லைங்களா, சமையலுக்கு பயன்படுத்துவோம். அது வந்து இதில் வராது. ஏன்னா அதில் வந்து அப்படியே ஒட்டிக்கும். நம்ம கொஞ்சம் நல்லா எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு பண்ணால் வரும். ஆனா இதில செய்யும்போது இந்த மாதிரி கடை வந்து பக்கத்தில பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் கனமா இருக்க மாதிரி இருக்கு பாருங்க. இதுவும் வந்து ஒரு ரசம்னு சொல்லுவாங்க. அலுமினியம் மாதிரி தான். ஆனா இரும்பு கிடையாது. அலுமினியாலேயே இது கொஞ்சம் கனமா இருக்கும் அவ்வளோதான். இந்த மாதிரி கடாயெல்லாம் இப்போலாம் நெறைய விக்கிறாங்க எல்லா இடத்துலயுமே. இந்த கடாயில செய்றது என்னன்னா, ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். தோசை மெலிசா வரும். அதோட வந்து பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஏதாவது அ கெட்டியான சைட் டிஷ் பண்ணியிருக்கோம். இல்ல தேங்காய், அதுக்கப்புறம் வெல்லம்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா, நடுவுல நம்ம இந்த தட்டு எடுத்து நடுவுல வச்சுட்டு, 4 சைடு அப்படியே மடிச்சு விட்டோம்னா, அப்படியே ஒரு பேக்கெட் மாதிரி வந்துரும். அப்போ வந்து சாப்பிடுறதுக்கு பசங்களுக்கெல்லாம் குடுத்தோம்னா, பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கும் சரி, ரொம்ப நேரத்துக்கு சூடு வந்து அப்படியே இருக்கும். இப்ப நம்ம தோசைய வந்து அப்படியே பிரிச்சு வச்சுட்டோம்னா, அந்த அளவுக்கு சூடு இருக்காது இல்லைங்களா? ஆனா இந்த மாதிரி மடிச்சு பேக்கெட் மாதிரி வைக்கும்போது, நம்ம சர்வ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். அதோட சைட் டிஷ்ஷும் அதுக்குள்ளவே வச்சுக்கலாம். அ ஒரு பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும். இதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த மாவு ரொம்ப ஈஸியா ரெடி பண்ணலாம். எப்பவும் நம்ம எப்படி இட்லி அதாவது தோசை மாவு ரெடி பண்ணுறோமோ, அதே மாதிரி தோசை மாவு ரெடி பண்ணலாம். இதில இன்னும் ஒரு பொருள் எக்ஸ்ட்ரா சேர்த்தீங்கன்னா, அதோட டேஸ்ட்டு வேற லெவல்ல இருக்குங்க. என்னன்னா, தேங்கா. இப்ப நம்ம இட்லி மாவு ரெடி பண்ணிட்டோம். இட்லி மாவு வந்து புளிக்க வச்சு வச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த இட்லி மாவுல அ தேங்கா இப்போ ஒரு 1 கிலோ அளவுக்கு இருக்கு மாவு அப்படின்னா, நம்ம ஒரு பாதி அளவுக்கு தேங்கா. ஒரு தேங்காயில பாதிய உடைச்சு, அந்த தேங்காய வந்து நல்லா அரைச்சுக்கணும். நல்லா ஃபைனா அரைச்சு, இந்த மாவுல வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்ப வெறுமனே அரைக்க முடியலன்னா, நம்ம வந்து மாவோட தேங்காய முதல்ல நல்லா அரைச்சுட்டு, அந்த மாவோட போட்டு நல்லா கலந்துரணும். எப்படின்னா, நம்ம மாவு எப்படி இருக்கோ நல்ல நைஸா, அதே போல இந்த தேங்காவும் வந்துரணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா அரைச்சுக்கணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டு ஊத்தியிருக்கிறதுனால ஒட்டிக்கலாம். அதனால கொஞ்சம் நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். கனமான கடாயில செஞ்சு பாருங்க. ரொம்ப சூப்பரா வருங்க. இப்ப நடுவுல வந்து நம்ம ஏதாவது ஒரு ஸ்டஃபிங் வச்சு இந்த மாதிரி மடிச்சிட்டோம்னா, பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அதோட இந்த தோசையும் வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் குழிவான தோசையா இருக்கும். பொதுவா நம்ம அப்பம் வந்து செய்யும்போது, அப்பம் வந்து நடுவுல இட்லி போலவும், சைட்ல தோசை போலவும் இருக்கும். ஆனா இந்த மாதிரி செய்றது ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட்டு கொஞ்சமா இந்த மாதிரி நம்ம கத்திரிக்காய், அதுக்கப்புறம் வாழைத்தண்டு இந்த மாதிரி ஏதாவது வச்சு பண்ணுவோம் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட்டு எண்ணெய் கொஞ்சம் போட்டு எண்ணெய் போட்டாச்சு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி கடாய பிடிச்சு 4 சைடு நம்ம எப்படி ஆப்பம் ஊத்துவோமோ, அதே மாதிரி தான். இந்த மாதிரி நல்லா சுத்திக்கணும். ஊத்திட்டு உடனே வந்து நம்ம சுத்த ஆரம்பிச்சிடணும். தோசை மாவு நம்ம எப்படி தனியா செய்வோமோ, அதே மாதிரி செய்யணும். ப்ளஸ் வந்து மாவ ஊத்திட்டு உடனே சுத்த ஆரம்பிச்சிடணும். இல்லன்னா நம்ம ஊத்துன மாவு அப்படியே அந்த இடத்துல ஒட்டிக்கும். அதனால ஊத்திட்டு அடுத்த உடனே வந்து நம்ம புடிச்சு 2 பக்கம் நல்லா சுத்த ஆரம்பிச்சிரணும். மெதுவா சுத்துனோம்னா, அது அப்படியே அந்த மாதிரி வந்துரும். மாவோட கன்சிஸ்டன்சி நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப மெல்லிசா தான் இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்களுக்கும் பிடிக்கும். பசங்களுக்கும் வீட்ல செஞ்சு குடுங்க. ஸ்டஃபிங்லாம் வச்சு செய்யுங்க. எந்த மாதிரினா, தேங்காய் கொஞ்சம் துருவிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் தேங்காய் துருவல், அதோட கொஞ்சம் வெல்லம். வெல்லம் வந்து அ இடிச்சு போடுற மாதிரி இருந்தா சரி, இல்லன்னா தண்ணி வெல்லமா இருந்தா நம்ம அப்படியே பண்ணிக்கலாம். கடாய் வச்சு ஒரு கரடு, அதாவது கடாயில நம்ம தேங்காய் துருவல போட்டுட்டு, வெல்லம் போட்டு நல்லா கலந்து பூரணம் ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா? அதே மாதிரி பூரணம் மாதிரி ரெடி பண்ணிட்டு, இத வந்து அப்படியே வச்சுட்டு, இப்போ தோசை ஊத்திட்டோம். இந்த மாதிரி தட்டு வந்து ஃபர்ஸ்ட்டு மூடிடணும். எதுக்காகன்னா, தட்டு மூடுனா தான் உள்ளுக்குள்ள நமக்கு நல்லா வெந்து வரும். ஏன்னா, நம்ம தோசைய திருப்ப போறதில்ல. அதனால தட்டு வந்து இந்த மாதிரி போட்டுட்டு, அத தோசை வந்து முழுசா கவர் ஆவுற மாதிரி தட்டு போட்டு மூடிட்டு, அதுக்கப்புறமா தான் வேக வைக்கணும். கொஞ்சம் மிதமான சூட்லயே வேகட்டும். உங்களுக்கு கிரிஸ்பினஸ்ஸா வேணும்னாலும், இது நல்ல கிரிஸ்பினஸ்ஸா சூப்பரா நல்ல மொறு மொறுன்னு பண்ணிக்கலாம். எண்ணெய கொஞ்சம் அதிகமா போட்டு. இப்போ ஊத்திட்டோம். அதுக்கப்புறம் எண்ணெய 4 சைடு கொஞ்சம் நெறைய எண்ணெய் போட்டுட்டு, அப்படியே கொஞ்சம் நேரம் ஸ்லோவான ஃப்ளேம்ல வச்சிருந்தோம்னா, தோசை எப்படி மொறுமொறுப்பா வருமோ, எப்படி கலர் வந்து முறுவலா வருமோ, அதே மாதிரி இது வரும். உங்களுக்கு அது எப்படி செய்யணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னா, கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாவு முழுசா எப்படி ரெடி பண்றது அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணி, நம்ம ஒரு வீடியோவா பண்ணிடலாம். இப்ப பாருங்க, இந்த மாதிரி எடுத்துட்டு, இப்படி ரொம்ப ஈஸியா வந்துரும். பாருங்க எவ்வளோ சூப்பரா வருது.
இந்த மாதிரி அப்படியே எடுத்துட்டு இப்படி மடிச்சுக்கலாம். நமக்கு வேணுன்ற மாதிரி. எந்த அளவுக்கு பூரணம் வேணுமோ அந்த அளவுக்கு. நடுவுல மட்டுமோ, இல்ல ஃபுல்லா ஒரு லாங் சைஸ்ல முழுசா நீளமா கூட அப்படியே பூரணத்த வச்சுட்டு, இந்த தோசைய இப்படி 4ஆ மடிச்சு எடுத்துறலாம். இது ரொம்ப நேரத்துக்கு சூடும் அப்படியே இருக்கும். இப்போ வச்சுட்டு நம்ம ஏதாவது ஒரு பாத்திரத்தில மூடி வச்சாலே போதும். ரொம்ப நேரத்துக்கு சூடு இருக்கும். ஏன்னா நம்ம தோசைய பொதுவா அப்படியே ரவுண்டா வச்சுருவோம். ஆனா இது வந்து நம்ம மடிச்சு வைக்கிறதுனால சூடும் அப்படியே இருக்கும். ப்ளஸ் வந்து நம்ம பூரணம் வச்சு 4ஆ மடிக்கும்போது, அது வந்து ஒரு பேக்கெட் மாதிரி இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் குடுக்கும்போது கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். இது வந்து தோசை மாவு நம்ம எப்பவும் வீட்ல ரெடி பண்றது தானே. ஆ கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதோட கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் தோசை மாவ டைரக்ட்டா வச்சுட்டு இந்த மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த மாவு வந்து இன்னும் டீட்டெயிலா எப்படி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபுல்லாவே என்னென்ன போட்டு நம்ம செய்யலாம், எப்படியெல்லாம் பண்ணலாம், பூரணம் எல்லாம் வச்சு செய்யணும் அப்படின்னா, கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா அப்லோட் பண்ணலாம். இதுக்கு பேரு வந்து சரு சொக்குலி அப்படின்னு சொல்லி ஒடியால சொல்லுவாங்க. இப்ப இந்த மாதிரி ஊத்தியாச்சு. 4 சைடு எண்ணெய் போட்டுறணும். எண்ணெய் போட்டுட்டு இந்த தட்ட இப்படி மூடிடணும். மூடிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம தட்டு எடுத்து நடுவுல பூரணத்த வச்சு 4ஆ மடிச்சிட்டோம்னா, நமக்கு சூப்பரான கடாய் தோசை ரெடி ஆயிடும். இப்ப இது அப்படி கொஞ்ச நேரம் வேகட்டும். அடுப்போட தீயும் வந்து கொஞ்சம் மிதமாவே இருக்கட்டும். ரொம்ப ஹையா வச்சோம்னா, நமக்கு எப்பவும் தோசை செய்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதனால தோசை எப்படி நம்ம செய்வோமோ அதே மாதிரி தான். இதோட டேஸ்ட் வந்து பார்த்தோம்னா, கொஞ்சம் புதுசா இருக்கும். ஏன்னா, இதில நம்ம தேங்காய் சேர்த்து செஞ்சிருக்கோம். ஃபர்ஸ்ட்டு இட்லி மாவு ரெடி பண்ணிட்டு, அதில தேங்காய அரைச்சு நம்ம ஊத்துனோம்னா, கொஞ்சம் தண்ணி வந்து சேரும்போது, அதோட கன்சிஸ்டன்சி கரெக்ட்டா இருக்கும். இல்ல நம்ம தோசை மாவுல தேங்காய் அரைச்சு ஊத்துனோம்னா, கொஞ்சம் தண்ணி ஆயிரும் இல்லைங்களா? அதனால ஃபர்ஸ்ட்டு இட்லி மாவு ரெடி பண்ணிட்டு, புளிச்ச மாவு நம்ம ஒரு கிண்ணத்துல எடுத்துட்டு, தண்ணி ஊத்தி கலக்காம, தேங்காய ஒரு பாதி தேங்காய நல்லா அரைச்சுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு கொஞ்சம் தண்ணி போட்டு, அத வந்து இட்லி மாவுல கலந்து நல்லா கலந்துட்டு செஞ்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. தேங்காய் பால்ல செஞ்ச ஹெல்தியான கடாய் தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நம்ம சேனல் பத்தி சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் பல புதுவிதமான வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்தியா சாப்பிட்டு சந்தோஷமாவும், சேஃபாவும் இருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி. வணக்கம். அவ்வளோதான் எடுத்துறலாம்.